Third sum. If A is the event of random experiment, P of A is to P of A bar in the 17 is to 15. N of A is equal to 640. Find P of A bar and N of A. First P of A and P of A is இருக்குல்லையா, இதோட வேல்யூ வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரேஷியோட ஒரு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது P of Aன்றது 17x, P of Aனா 15x. ரேஷியோஸை நம்பராக மாற்றணும்னா ஒரு சேம் வேரியபிளால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அது நம்பராக ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ 17x and 15x நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ப்ராபபிலிட்டியில் P of Aவையும் P of A பாரையும் ஆட் பண்ணால் 1 வரும். ஸோ இங்கே P of A x, P of A பார் வந்து 15x. ரெண்டையும் ஆட் பண்ணால் 1, ரெண்டையும் ஆட் பண்ணால் 32x வரும். 17xையும் 15xையும் ஆட் பண்ணால் 32x. ஸோ 32x equal to 1 means x is equal to 1 by 32. தென் P of A பார் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா P of A பார் தான் கேட்டிருக்காங்க. P of A பார்னால் என்ன அர்த்தம்? 15x ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 15 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 by 32. 1 இன்ட்டு 15 15 32 50 by 32. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா N of A கேட்டிருக்காங்க. ஸோ N of A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? P of Aலேருந்து தான் N of A கண்டுபிடிக்க போகிறோம். P of A equal to N of A by N of S ஃபார்முலா. இதில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தான் தெரியும்னா P of A N of S தெரியும். P of A என்னது 17x. அப்போ 17 எக்ஸோட வேல்யூ 1 by 32. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 17 by 32. N of Sஓட வேல்யூ என்னது? N of S வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அவங்களே கொடுத்துருக்காங்க 614. ஸோ N of S 614ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது P of A equal to N of A by N of S. P of Aவோட வேல்யூவை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம் 17 by 32. இந்த N of S ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் போகிறப்போ மல்டிப்ளிகேஷனாக போகும். நெக்ஸ்ட் N of Sஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 640. 32 and 64 கேன்சல் பண்ணால் 20 வரும். 17 into 20 என்ன வரும்னா 340. இதுதான் N of A.